அந்த பசங்கள்லாம் பண்ணுற கலாட்டாக்கள் இருக்குல்ல, அங்கங்கே புரட்சின்ற பேரில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை ஒருங்கிணைக்கிறன்ற பேரில் சில என்ஜிஓஸ்லாம் உள்ளே சேர்ந்து வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்தந்த நாடுகளுடைய அமைதியை கெடுத்துட்டு பிரச்சனையை வந்து வெடித்து ஒரு அனாதரவான நிலைக்கு எல்லாரும் வந்த உடனே அந்த பிரச்சனையை தூண்டி விட்டவங்க காணாமல் போயிடுறாங்க. இன்னைக்கு பிபிசி தமிழினுடைய வெப்சைட்டில் அவங்க போட்டிருக்க கட்டுரைங்கிறது இந்தியாவில் இந்த மாதிரி வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டு வரணும்னு ஆசைப்படுற மாதிரியே வார்த்தைகளை அமைச்சு அந்த ஸ்டோரியை கொண்டு போயிருக்காங்க. அதுலேயும் இந்த சோனம் வாங்சுக்குன்னு இருக்கார்ல, அவர் வந்து நேபாளத்தில், லடாக்கில் இங்கெல்லாம் என்ன பதட்டம் இருக்குது, மணிப்பூரில் என்ன நடக்குது அப்படிங்கிறலாம் அனலைஸ் பண்ணுறன்ற பேரில் இங்கே இருக்க இளைஞர்கள்லாம் வந்து ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்காங்க, வேலைவாய்ப்பு இல்லாத பிரச்சனையில் இருக்காங்க, கிராமங்கள் இருக்கவங்க வந்து ஜாதி பிரச்சனை பிளவுன்னு இருக்காங்க, சில பேர் வந்து சமத்துவமின்மையினால ரொம்ப டென்ஷன் ஆகியிருக்காங்க, இன்னும் சில பேர் வந்து வழிநடத்த தெரியாமல் வளர்ப்பு சரியில்லாமல் இருக்காங்கன்னு வெவ்வேறு காரணங்களை சொல்லி இவங்கெல்லாம் எப்போ வந்து களத்தில் இறங்கி ரோட்டுக்கு வருவாங்கன்ற மாதிரியான ஒரு விஷயமாவே பேசியிருக்காங்க. இதுக்காக மெனக்கெட்டு தேடி தேடி பலருடைய கோட்ஸை வந்து பிபிசி தமிழ் போட்டிருக்கு. ஆன்லைன்லேருந்து எல்லாரும்